இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 5,000 to 10,000. இப்போ டைம் வந்து 11:09 ஆகுது. கரெக்டா 28 டிசம்பர் இன்னைக்கு சண்டே. எனக்கு இன்னைக்கு சேல்ஸ் வந்து 4,673 ஆயிருக்கு. அமேசான் கொடுக்க வேண்டிய பேமெண்ட் 36,757. இப்போ என்னோட லாஸ்ட் 30 டேஸ்ல 1,66,000 சேல் ஆயிருக்கு. ஆவரேஜ் சேல் 500 ருபீஸ்க்கு சேல் ஆயிருக்கு. என்னோட பிரிண்டர்லாம் செகண்ட் ஹேண்ட், லேப்டாப் கூட நான் வந்து அம்மா லேப்டாப் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணது. ஓகே. என்னன்னா எங்க மாமியார் வந்து எனக்கு சப்போர்ட் பண்றாங்க, ஹோல் ஃபேமிலியே சப்போர்ட் பண்றாங்க. எங்க மாமியார் வந்து நான் கொஞ்சம் ஆர்டர்ஸ் அதிகமா வருது, கொஞ்சம் இங்க இருந்தேன்னா அவங்க கிச்சன் வேலை, குழந்தைங்களை பாத்துக்கிறது அந்த மாதிரி அவங்க ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ஆர்டர்ஸ் நிறைய வரும்போது எங்க மாமனாரும் பேக் பண்ணி கொடுப்பாரு, அவரும் பேக் பண்ணுவாரு. என்னோட ஹஸ்பண்டும் ஆபீஸ் போயிட்டு வந்துட்டு டைம் இருந்துச்சுன்னா ஈவினிங் அவரும் பேக் பண்ணி தருவாரு. பாக்குறதுக்கு ஒரு நீட்டா இருக்கணும். கஸ்டமர் அப்படியே நாம ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே மடிச்சு கொடுக்குற மாதிரி இல்லாம ஒரு ரோல் பண்ணி இந்த மாதிரி நீட்டா கொஞ்சம் ரோல் பண்ணி அது என்னோட பிராண்ட் நேம் போட்டு அதுலயே எங்க இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஸ்கேனர் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா பிராண்டிங்கா கவர்லாம் கொஞ்சம் நீட்டா பண்ணி, அதே மாதிரி அமேசான் டேப்லாம் யூஸ் பண்ணி. இப்போ நார்மலா நாம வெறும் கொரியர் கவர்ல அமிச்சோம்னா அது அமேசான்ல இருந்து வருதான்னு ஒரு இது இருக்காது யாருக்கும் வாங்குறவங்களுக்கு.